ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இன்றைக்கும் நாம் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிறோம். முக்கியமான ஒரு செய்தியை, ஒரு வார்த்தையை ஆவியானவர் ஏவினபடியினால் அந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32 8வது வசனம். நான் உனக்குப் போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்குக் காட்டுவேன். ம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான். தாவீது எழுதின இந்த சங்கீதம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தாவீதோடு ஆண்டவர் இடைப்பட்டு சொல்லுகின்ற வசனம் தான் இந்த வசனம். நான் உனக்கு போதித்து, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்தை தான் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்தோடைய தலைப்பை நீங்கள் மேலே எழுதியிருக்கின்ற அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, அதிலே தாவீது மல் மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு ஏதோ ஒன்றை போதிக்க விரும்புகிறான். சங்கீதம் 34ல தாவீது சொல்றான், பிள்ளைகளே, என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள், அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்கிறான். அதனால்தான் அவனுடைய சொந்த குமாரன் ஆகிய சாலமோன் பெரியவன் ஆன பொழுது சாலமோன் சொல்றான், என் தகப்பனுக்கு நான் ஒரே பிள்ளை, என் தாய்க்கும் ஒரே பிள்ளை, நான் செல்ல பிள்ளை. ஆனால் என் தகப்பன் எனக்கு என்ன போதித்து கொடுத்திருக்கிறார்னா, நான் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அதோடு கூட நான் என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை நீ சம்பாதித்து விடும் என்று சாலமோன் தன்னுடைய தகப்பன் தனக்கு சொன்னதாக நீதிமொழிகளை எழுதி வைத்திருக்கிறான். அப்ப நாமும் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எந்த நோக்கத்தோடு வளர்க்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். இப்ப சாலமோனை கொண்டு கர்த்தர் பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறார் என்று தாவீது அறிந்த போதும், அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் செல்ல பிள்ளை, ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவனுக்கு போதித்து வைத்திருந்தான். அதோடு கூட அவனுக்கு சொல்லி வச்சிருக்கிறான், நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் பரவாயில்லப்பா, ஆனா நீ என்ன செய்யணும், ஞானத்தை சம்பாதித்து விடு. இப்ப அந்த வசனத்துல 32ஆம் அதிகாரத்துல அவர் நமக்கு என்ன போதிக்க விரும்புகிறார்? ஏதோ ஒரு காரியத்தை தாவீது நமக்கு போதிக்க விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு போதிக்கும்படியாக இந்த மனிதனிடத்திலே எண்ணத்தை கண்டார். தாவீது நமக்கு போதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனிடத்தில் என்ன கண்டார், அவனுடைய அனுபவம் என்ன என்பதை இந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் இவைகளை தியானிக்க இருக்கின்றோம். இப்ப இந்த சங்கீதத்துல முதல் 2 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, அதுல அவன் சொல்லுகிறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன்தான் பாக்கியவான். ஏற்கனவே பாக்கியவான் எப்படி இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 1லே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில நில்லாமலும், அந்த வசனம் அழகாக பாக்கியவானை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இடையில இந்த 31 அதிகாரத்திலும் பாக்கியவான் என்கின்ற வார்த்தை எங்கேயுமே வரல. அதற்கப்புறம் அந்த 32வது சங்கீதத்தில் தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த 1ஆம் அதிகாரம் எல்லாருக்குமே நல்லா மனப்பாடமாக தெரியும். சங்கீதம் 1 தாவீது எழுதவில்லை என்றாலும் அவனுக்கும் நல்லாவே தெரியும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 22ல என் தாயின் கற்பத்தில் இருந்து நான் வெளிப்பட்ட போதே உமது சாயல்ல விழுந்தேன்னு சொல்றான். சங்கீதம் 27ல சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்னு சொல்றான். சாமுவேல் பிள்ளைகளை எல்லாம் அழைத்த போது ஒரு இளைய மகன் இருக்கான்னு சொல்லி அந்த ஈசாய் கடைசி வரைக்கும் சொல்லல. அதெல்லாம் தாவீதுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்றான். 139 சங்கீதத்தில் அவன் சொல்றான், தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே உம்முடைய கண்கள், கருவுல உருவாவதற்கு முன்பாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
அதனால தாவீதுக்கு நன்காவே தெரியும். சிறு வயது முதல் கர்த்தருடைய கற்பனையிலே நடக்க வேண்டும் என்பது தாவீதுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சங்கீதம் 32 வரும்பொழுது, தாவீது சொல்லுகிற வார்த்தையிலே அவனுடைய டோன்ல அவனுடைய நாக்கு தளதளக்கிறது. அது எப்படின்னா, பதறுகிறது. ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அவனுடைய டோனே மாறுது. ராஜாவா இருக்கிறான். 2 வருஷம் ஆச்சு. அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவனுக்கு என்ன தீமை வந்தது? அதை மேற்கொள்ள கர்த்தர் அவனுக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த சங்கீதத்திலே தாவீது நமக்கு போதிக்கும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி சொல்லுறார். ஆண்டவரே சாட்சி சொல்றாரு அங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, உரியா மனைவியின் காரியம் தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் எனக்கு பிரியமானதை செய்ய என் கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க தன்னையே விற்று போட்ட மனுஷன் தான் அந்த தாவீது. ஒரே ஒரு காரியம்தான். அது போக என்னுடைய கற்பனைகள் எல்லாவற்றிலும் கைக்கொண்டு வந்தவன் என்று ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்றார். நல்ல மனுஷனா இருந்தான். நல்ல மனுஷன். சிறுவையிலிருந்து எல்லாத்தையும் கைக்கொண்ட மனுஷன். ஆனால் ஒரு நாள் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால ஒரு சறுக்கல் அவனுடைய வாழ்க்கையில உண்டானனால அவனுக்கு ஏற்பட்ட வேதனையை அவன் எழுதுகிறான் இந்த சங்கீதத்துல. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, தவறு செய்து கொண்டே போகிறவர்களுக்கு அந்த வேதனை, அந்த வலி ஏன் செஞ்சோம்? அந்த குற்ற உணர்வு அதெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. தொடர்ந்து செய்கிறவர்களா இருக்கட்டும், இல்லன்னா விட்டு விட்டு செய்கிறவர்களா இருக்கட்டும். இல்ல இப்போ ஒண்ணு 6 மாசம் கழிச்சு அப்படி சில பொய் சொல்றான், களவு பண்றான், திருடுறான், உபச்சாரம், வேசித்தனம் இந்த மாரி ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்களுக்கு மனசாட்சி உறுத்தாது. ஆனால் வாழ்க்கையில பெர்ஃபெக்ட்டா இருந்த மனுஷன், ஒரு சின்ன சறுக்கல் வந்தவுடனே அவனுடைய மனதுல எழுந்த வேதனையை இங்கே அவன் எழுதுகிறான். அவன் எழுதுற அந்த வசனத்துல, "ஐயா எனக்கு பாக்கியவான்னா யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் தான் பாக்கியவான். எவனுடைய ஆவியில கபடம் இல்லாதவன் இருக்கிறானோ அவன் தான் பாக்கியவான். ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சுப்பா. 2 வருஷம் ராஜாவா இருக்கிறேன் நானு. ஐயோ! சிறு வயதிலிருந்து நான் நல்ல விதமாகத்தானே வாழ்ந்தேன். ஆண்டவருக்கு நான் பயந்து தானே நடந்தேன். கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கும் இடத்துல தானே நான் இருந்தேன். கர்த்தருடைய வழியில நடப்பவர்கள் பாக்கியவான் என்று நான் அறிந்து இருந்தேன். கர்த்தருடைய நியமங்களில் நடப்பவர்கள் செய்வது எல்லாம் வாக்கியம் என்று என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் அறிந்து வைத்திருந்தேன். தாயின் கருவுல நான் இருக்கும் பொழுது, கர்ப்பத்தில் நான் இருக்கும் பொழுதே அவருடைய சாயல்ல தானப்பா நான் விழுந்தேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்ட போதும் அவர் எனக்கு தமக்கென்று என்னை தத்தெடுத்தாரே. உளையான சேற்றுல கிடந்தேன். தூக்கி எடுத்து என்ன கண்மனையில் மேல வந்து நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆட்டுக்கு பின்னாடி திரிஞ்ச என்ன அரசனாக்கி அழகு பார்த்தவர் என்னுடைய ஆண்டவர். யூதயா வனாந்தரத்துல என்னை சவுல் துரத்தி துரத்தி அடிக்கும் பொழுது கிழக்கு தெரியாது, வடக்கு தெரியாது. நான் எப்படி போக வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்னை தோளிலும் மார்பிலும் என்னை தூக்கி எடுத்து என்னை சரியான பாதையில் நடத்தி, நீதியின் பாதையில் என்னை நடத்தி என் கைதில கொண்டு வந்து சேர்த்தாரே. மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தவன் தானே, செத்து பிழைச்சவன் தானே நானு. உலகமே துரத்தி துரத்தி அடித்த போது கொண்டு வந்து என்னை சிங்காசனத்துல உட்கார வைத்து என்னை அழகு பார்த்த என் ஆண்டவர், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகாது என்று போதித்த நான் இப்ப வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்று போதித்த நான், நானே தீமையை செஞ்சு வந்து நிற்கிறேனே. கர்த்தர் நல்லவர் என்று வாயார எல்லாரையும் பேச வச்ச நானு, எந்த யுத்தத்திலயுமே நான் தோற்கல.
அது சின்ன யுத்தமா இருக்கட்டும், பெரிய யுத்தமாக இருக்கட்டும். எல்லா யுத்தத்திலயும் நான் எல்லாரையும் தோற்கடித்தவன். கோலியாத்த ஒரே கல்லுல கொன்னவன் நானு. என் சிறு வயது முதல் எல்லாரும் என்னை வெறுத்தாலும் கர்த்தர் என் கூட இருந்தாரு. ஆனால் இப்பொழுதோ பத்சேபாளுக்கு அடுத்த காரியத்துல நான் தவறு செய்து விட்டேன் என்று 2 வருஷமா ராஜாவின் அரியாசனத்துல இருந்து கதறுகிறான் தாவீது ராஜா. 2 வருஷமா உள்ள போட்டு அவனுடைய உள்ளம் நொறுங்குகிறது. என் வாழ்க்கையில ஒரு தவறு நடந்து விட்டது. தவறி விட்டேன். ஒரு நிமிடத்தில் என்னை விட்டு கொடுத்து விட்டேன். எல்லாவற்றையும் மறந்து என்னுடைய மாம்ச இச்சையில நான் விழுந்து விட்டேன் என்று உள்ளுக்குள்ள அடக்கி, அடக்கி, அடக்கி வைத்து அவனால மூச்சே விட முடியல. அவனுடைய எலும்புகள் எல்லாம் பற்றி எரிகிறது. ஐயோ! எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவருக்காக நின்றேனே! என்னை ராஜாவ அழகு பார்க்கும் பொழுது நான் இந்த மாரி பண்ணிட்டேனேன்னு சொல்லி, என்னுடைய சாரமே அற்றுப் போகிறது. பதறுறான். உள்ள போட்டு புழுங்கி கரைகிறான். 2 வருட போராட்டம். ஒரு நாள் இல்ல. வெளியில பார்த்தா தாவீது ராஜா, மகா சக்கரவர்த்தி, வெளி வேஷத்தை தரித்துக் கொண்டு உள்ளுக்குள்ள குற்ற உணர்வை வைத்துக்கொண்டு தேசத்துல ராஜாவா இருக்கிறான். யாருக்குமே தெரியாது. தாவீதுக்கும், பத்சேபாளுக்கும், ஆண்டவருக்கும் தவிர அந்த பிரச்சனை யாருக்குமே தெரியாது. வெளி வேஷமாய் ராஜாவாக நடித்துக் கொண்டிருக்கிறான். 2 வருடம் அரியாசனத்துல உட்கார்ந்து அவன் பட்ட வேதனையை இங்க எழுதுறான். எவ்வளவோ நடிக்கிறேன். இன்னைக்கு அதே போலதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வெளிவேஷமாய் திரிகிறார்கள். கடைசி காலத்துல இருக்கும். அமெரிக்கா பற்றி எரிகிறது. ஏதோ வானத்துல இருந்தெல்லாம் வந்து யாரோ தீ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு என்னமோ சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு ஈவினிங் ஒரு லாயர், நம்ம சர்ச்சில் உள்ள லாயர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. அங்க உள்ள ஒரு அமெரிக்கன் எடுத்து அனுப்பியிருக்காரு. இதுவரையிலும் நான் அமெரிக்கால இத்தனை வருஷம் இருக்கேன். வீடுகள் எரிகிறது. இந்த வீடு எரியுது, இடையில மரம் நிக்குது, அடுத்த வீடு எரியுது. அதுக்கப்புறம் மரம் இருக்குது, பச்சை மரம் எரியுது, அதுக்கப்புறம் வீடு எரியுது. என்ன நடக்குன்னே தெரியல. இப்ப தாவீது கடைசி காலத்துல இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக ஆண்டவரை எதிர்கொள்ள போகிறோம்? குற்ற உணர்வோடு போறோமா? மறைவான பாவத்தோட போறோமா? தாவீதுன்ற நிலைமை அதுதான். தாவீது சொல்றான், அவருடைய நீதியிலே நான் நடந்தேன். ஜெசின் அத கொஞ்சம் இது இது மியூட்ல போடுங்க. அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வருது. ஓகே, ஓகே, ஓகே. தாவீது சொல்றான், அவருடைய நீதியிலே நான் நடந்தேன். அவருடைய கட்டளைகளை சிறு வயது முதல் நான் கைக்கொண்டேன். வயது முதல் அவருடைய நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியும் எனக்கு. என் ஊர்ல கள்ளன், திருடன் பேசும்போது கூட நான் தவறல. ஆடு மேய்க்கும் போது நான் தவறல. ஆனா ஒரே ஒரு முறை அரியாசனத்தில் இருக்கும்போது நான் தவறிவிட்டேன். யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தேன். ஏன், என்னுடைய கசின், என்னுடைய கேப்டன் யோவாபுக்கு கூட தெரியாது இது. நான் என்ன செய்தேன் என்று, உரியாவின் மனைவியை கெடுத்து விட்டேன் என்று யாருக்குமே தெரியாது. உலகத்துக்கு மறைக்க ஒரு விதவையை நான் திருமணம் செய்வதாக நடித்தேன். சோசியல் ரிஃபார்மராக நான் காட்சி அளித்தேன். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுக்கிறான்னு சொல்லிட்டு. நான் செய்த பாவத்தை மூட நான் அதை செய்தேன். இந்த உலகம் பார்த்து என்ன சொன்னது? விதவைக்கு வாழ்வு கொடுத்தவன் நம்முடைய ராஜா, தாவீது ராஜா. ஆனா உள்ளுக்குள்ள புழுங்குனது, உள்ளுக்குள்ளே பட்ட காயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்துக்காக நான் அப்படி செஞ்சேன். ஆனால் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அது அரித்து கொண்டே இருக்கிறது. அடக்கி வைத்து பார்த்தேன்.
எனக்கும் பத்சேபாளுக்கு மட்டும் தெரிந்த அந்த காரியத்தை அடக்கி வைத்து தான் நான் வாழ்ந்து வந்தேன். வேறு யாருக்கும் தெரியாது. கூட இருந்த சேவர்களுக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் நான் மறைத்து விட்டேன். அந்த குற்ற உணர்வினால் நான் 2 வருடமாக தூங்க முடியல. நான் நடக்கிறேன். ராஜாவாக நடந்து போறேன். நடக்க பலன் இல்ல. குற்ற உணர்வோடு நடக்கிறேன். என்னை பார்க்க வருபவர்கள்ட்ட எல்லாம் குற்ற உணர்வோடு பார்த்து அவங்கள்ட்ட பேசுறேன். என் கண் முன்னாடி என்னுடைய பாவங்கள் திரையில ஓடிக்கிட்டே இருக்குது. 2 வருடமாக. நான் ராஜா என்கிறதுனால எல்லா மகிமையும் எனக்கு இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே நான் வெந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ரகசிய பாவம் என்னை அணு அணுவாக என்னை கொல்லுகிறது என்று தாவீது புலம்புகிறான். 3வது வசனத்தில் அவன் சொல்றான், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுகளினாலே என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடக்கி அடக்கி வச்சேன். இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சியைப் போல வறண்டு போய்விட்டது. 2 வருட போராட்டத்தை அவன் எழுதுகிறான். இங்க எழுதிட்டு ஆண்டவர்ட்ட புலம்பிக்கிட்டு நிக்கிறான். ஆண்டவருடைய சத்தம் வருகிறது அங்க. அந்த வார்த்தையை நீங்கள் படிச்சீங்கன்னா 4வது வசனம் முடிந்த உடனே சேலா என்று போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாப்னு அர்த்தம். நிப்பாட்டு. நீ புலம்புறத முதல்ல நிப்பாட்டு. ஆண்டவர் தாவீது புலம்புவதை கேட்டு ஆண்டவர் சொல்றார், நீ ஸ்டாப், முதல்ல நிப்பாட்டுப்பா. உனக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. பாவிகளை ரட்சிக்கத்தானப்பா உலகத்துக்கு வந்தேன் நானு. தேவனை தவிர ஒருவனும் நீதிமான் இல்லையே. உனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. ஆண்டவர் இடைப்படுகிறார். உடனே போய் தாவீது 5வது வசனத்துல கன்ஃபஸ் பண்றார். ஆண்டவரிடத்துல போய் தாவீது கன்ஃபஸ் பண்றார். நான் என்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல், 5வது வசனம் சொல்லிருது, என்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை நான் உமக்கு அறிவித்தேன். என்னுடைய மீறுதல்களை கர்த்தருக்கு நான் அறிக்கையிடுவேன் என்றேன். ஆண்டவர்ட்ட போய் சொல்றாரு. நான் பண்ண அக்கிரமத்தை ஆண்டவர்ட்ட மறைக்கல. ஆண்டவர்ட்ட போய் ஓப்பனா சொல்றாரு. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செஞ்சேன், இந்த மாதிரி மீறினேன். அந்த வசனம் ஏன் மீறினேன்னு அவர் எழுதுறாருன்னா, அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் தாவீதோட போராடினாரு. தாவீது, செய்யாத, இந்த மாதிரி பண்ணாத, உன்னுடைய ஆலோசனைக்காரனுடைய பேத்தியவா, உன்னுடைய அரண்மனையிலே வளர்ந்தவள், உன்னை நித்தமும் பட்டயத்தை எடுத்து காக்கக்கூடிய உன்னுடைய போர் சேவகரின் மகப்பா, இன்னொருத்தன் உன்னை நித்தமும் இரவு பகலாக உன்னை காக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனைவி, செய்யாதன் ஆண்டவர் போராடினாரு, மீறினா. இப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் சொல்றான். இப்ப ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் தோஷத்தையும் அவனுக்கு மன்னித்தார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நம்முடைய வாயினால, ஆண்டவரே, பாக்கியமான இடத்திற்கு என்னை நீ தெரிந்து கொண்டீங்க, ஆனா நான் இழந்துட்டேனே, அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேன். ராஜாவாக என்னை தெரிந்து கொண்டீர், அந்த பாக்கியத்தை நான் இழந்து விட்டேன். மறைச்சு, எல்லாரும் உலகத்துக்கு மறைச்சு நான் நிக்கிறேன். மற்றவர்களுக்கு முன்பாக நான் நல்லவனா காட்சி அளிக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய சீக்ரெட் சின். ஆனா ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைச்சீங்கன்னா வாழ்வே கிடையாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது அதைத்தான் செஞ்சான். ஓப்பனா போய் ஆண்டவர்ட்ட கன்ஃபஸ் பண்றான். அவனால அடக்கி வைக்க முடியல. 2 வருஷ போராட்டம்.
நொந்து நூலாயிட்டான். இனி வேற வழி இல்ல. நெஞ்சு வெடிச்சிருங்கும் பொழுது போய் ஆண்டவர்ட்ட கன்ஃபெஸ் பண்றான். தெரியாம பண்ணிட்டேன். என் பாவத்த எனக்கு மன்னிங்க. ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மட்டும் மன்னிக்கல. அந்த பாவத்தின் தோஷத்தையும் அவனுக்கு மன்னித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மறைவான பாவங்கள், குற்ற உணர்வு, போராட்டம், ஆண்டவர் இன்றைக்கு அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் நான் புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அதற்கு ஒரு விடிவு உண்டு. தாவீதைப் போல சிலர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். யாரிடத்தையும் சொல்ல முடியல பிரதர். நீங்க சொல்ல வேணாம். யாருக்கிட்டயும் மனுஷன்டையும் சொல்ல வேணாம். குற்ற உணர்வுனால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் என்னிடத்துல சொல்லிட்டு என் மேல போட்டுருப்பா. என்கிட்ட வந்து கன்ஃபெஸ் பண்ணு. தாவீது கன்ஃபெஸ் பண்ணான்ல. அந்த மாரி நீ எனக்கு வா. தாவீதுக்காக நான் இன்னும் சிலுவையிலே மரிக்கல. அவனே மன்னிச்சுட்டேன். ஆனா உன் பாவத்துக்காக நான் ஆல்ரெடி சிலுவையில மரிச்சிருக்கேன். என்கிட்ட வா. என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லு. நான் உன்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னா, உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. குற்றவாளியைப் போல வேதனைப்படுகிற யாவரும் அதிலிருந்து விடுபட ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம செய்ய முடியும். பெரிய பாவம் செய்த தாவீது அத ஒண்ணத்தான் செஞ்சாரு. தேவனுடைய பாவத்தை மட்டும் மன்னித்ததல்ல, அவன் பாவத்தின் தோஷத்தையும் அங்கே மன்னித்து விட்டார். இப்ப அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் அவனுடைய பாவத்தின் தோஷத்தையும் மன்னித்து விட்டார். இப்ப அது மன்னிச்ச உடனே தாவீது உடனே அடுத்த வசனத்துல அவர் எங்க வர்றாருன்னா, அவர் வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள வரார். நான் பாதுகாப்பான இடத்திற்கு வந்துட்டேன். என்ன வந்தாலும் இனி என்னை எவனும் ஒண்ணும் அசைக்க முடியாது. அதனால தான் இன்னொரு சங்கீதத்துல சொல்றாரு, உளையான சேற்றில் இருந்த என்னை தூக்கி கொண்டு வந்து கண்மனையில் மேல் நிறுத்தினார்ன்னு சொல்றதுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. இதுவும் ஒரு அர்த்தம் தான். உளைந்து கொண்டு இருந்தேன். சேற்றுல கிடந்தேன். என்னை தூக்கி கொண்டு வந்து மேல வச்சாரு. பாவத்துல தான் இருந்தேன். உழண்டுகிட்டு இருந்தேன் நானு 2 வருஷமா. என்னை கொண்டு வந்து இப்ப என்ன செஞ்சுட்டாரு? என் பாவத்தையும், என்னுடைய பாவத்தின் தோஷத்தையும் மன்னித்து, என்னை கொண்டு வந்து கன்மலையின் மேல் நிறுத்தியிருக்கிறார். இப்ப 6வது வசனத்துல அவர் ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்றார். ஜனத்தினுடைய ஜனங்கள் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பை காட்டிலும், நம்முடைய குடும்பங்கள் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பை காட்டிலும், நம்முடைய அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பை காட்டிலும், ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள வருகிறவன் தான் பாக்கியவான். அதத்தான் அவர் சொன்னாரு. தாவீது சொல்றாரு, இனி என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் கர்த்தர் என்னை அசைக்க முடியாத இடத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்டார். 6வது வசனத்துல. இப்ப ஒரு நல்ல பாதுகாப்புக்குள்ள தாவீது வந்துட்டாரு. அந்த 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இதற்காக சாயங்காலம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாளம். அவன் சொல்றான், இனிமே என்னை எவ்வளவு பெரிய ஜலப்பிரளயமா வந்தாலும் சரி, என்னை ஒருவனும் அசைக்க முடியாது. இப்ப ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துட்டு, அந்த வசனத்துல பாருங்க 6வது வசனம். அடுத்து அவன் சொல்றான், உடனே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் பாட்டு பாட ஆரம்பிச்சான். இப்ப தாவீது வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாரு. 2 வருஷ போராட்டம் மறைஞ்சிருச்சு. ஆண்டவர் மன்னிச்சுட்டேன்னு சொன்ன உடனே, அவன் ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துக்குள்ள வந்துட்டு, அந்த குற்ற உணர்வு எல்லாம் போன உடனே சங்கீதம் பாட ஆரம்பிக்கிறாரு. சந்தோஷமா இருக்கிறதுனால வொர்ஷிப் பண்றான். என் ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாரு. பாவத்தின் தோஷத்தையும் மன்னிச்சாரு. இப்ப நான் பாதுகாப்பான இடத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டு, துதித்து விட்டு அவன் சொல்றான், இனி ஜல பிரமாளம் பிரளயம் போல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னை அது அணுகாது. இப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. நல்லா துதிக்கிறான். கும்மாளம் போடும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப் சேலா. சேலான்னு ஒரு ஸ்டாப் ஆண்டவர் அங்க இடைப்படுகிறார். முதல்ல அத நிறுத்துப்பா. ஆண்டவர் சொல்லிட்டார், நிப்பாட்டு. இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள்
தாவீதை போலதான். தாவீது இவ்வளவு நேரம் தாவீது பேசிக்கொண்டு இருக்கிறான். என் பாவம் மன்னிக்கப்பட்டது, பாதுகாப்பான இடத்துக்குள்ள வந்துட்டேன், இனி எனக்கு ஒண்ணும் ஆகாது. இதே போல நம்முடைய விசுவாசிகள் அப்படிதான் உலகத்துல இருப்பாங்க. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வந்த உடனே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அங்க உங்களை பார்த்து சொல்றாரு, ஸ்டாப், முதல்ல அதை நிறுத்து. பாவம் மன்னிப்பை பெற்றது மட்டும் முடிவு அல்ல, அதுதான் ஆரம்பம். நிறைய பேர் அங்கேயே நின்றாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், இனி சர்ச்சுக்கு போறேன், ஆராதிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், அவ்வளவுதான். அதுலயே நின்றுறாங்க. ஆனா ஆண்டவர் அதை விரும்பலங்க. அதுதான் ஆரம்பம். அதை நீங்க புரிந்து கொள்ள. நிறைய பேர் அங்கேயே நின்றாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்ன ஆராதித்து விட்டு அப்படியே நின்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, இவன் நல்லா குதிக்கிறான், நல்லா பாடுறான், சந்தோஷமா இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அதை நிறுத்துப்பா. நிறுத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து இனிமேதான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் என்ன செய்வேன், காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன், நான் ஆலோசனை சொல்லுவேன். இதுக்கு அர்த்தம் நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கத்தி கும்மாளம் போட்டு பாட்டு பாடிட்டு அதோட ஓடிடும் நினைக்காத. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ரட்சணிய பாடல்கள் வரும், அநேகர் பாடல்கள் எழுதுவார்கள், மியூசிக் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ சொல்றாரு. ஆண்டவர் அதை சொல்லிட்டு 9வது வசனத்துல சில மிருகங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார் தாவீதுட்ட. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சிட்டேன், ஆனா அதோட நீ நிக்க கூடாது. உனக்கு பாடல் வரும், நீ சந்தோஷமா இருப்ப, நீ சபைக்கு போவ, எல்லாம் பண்ணுவ. ஆனாலும் அந்த வசனத்துல ஆண்டவர் சில மிருகங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எப்பவுமே நிறைய கேள்விகள் நம்ம கேட்டோம்னா, ஆண்டவர்கிட்ட போய் போராடி சில காரியங்களை நாம் கேட்டோம்னா, ஆண்டவர் மிருகங்களோடு ஒப்பிட்டு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அது எப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ வாழ்க்கையில விட்டு கொடுத்து விடு, நான் உன்னை நடத்தட்டும், நான் உனக்கு ஆலோசனை சொல்லட்டும், என் ஆலோசனையில நீ நட, நான் உன் கையை பிடிச்சு நடக்கிறேன், உனக்கு புத்தி சொல்லுவேன், உனக்கு போதிப்பேன் என்று சொல்லும் பொழுது, கேட்க மனம் இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் சில மிருகங்களை கையை காட்டி சொல்லுவாரு, நீ நல்லா ஆராதிக்கிற, ஆனா ஏன் ஆலோசனையில நான் உனக்கு உன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்றேனே, அதன்படி நீ நடக்கிறியா? அதை கேட்க மனது இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, உடனே 3 மிருகங்களை காட்டி எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. அதை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். அப்பதான் அந்த கடைசி 3 வசனங்கள் உங்களுக்கு புரியும். வேதத்துல யோபு ஏராளமான காரியங்களை ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பதில் யோபு 39ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதுல தேவன் 3 மிருகங்களை குறித்து யோபுவோட பேசுகிறார், யோபுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. அந்த 39 வசனத்துல படிச்சீங்கன்னா அதுல புரியும். யோபுக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது, ஆண்டவரே நான் என்ன நீதியா நடக்கலையா? எனக்கு ஏன் இந்த பாடுகள்? எனக்கு ஏன் 10 பிள்ளைகளை நீங்க கொடுத்தீங்க? அந்த 10 பிள்ளையை ஏன் சாகடிக்கணும்? என் மனைவி என்னை சாக சொல்றாளே, என் நண்பர்கள் என்னை குத்துகிற மாதிரி என்னை பேசுறாங்களே, வியாதி வேற என்னை வேதனைப்படுத்துகிறது, ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு நான் இருக்கிறேன், தூங்க முடியல, நான் ஒரு நாளும் மற்றவர்களை பட்டினியா போட்டதே கிடையாது, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தது இல்லையே என்று பல கேள்விகளாக யோபு இருக்கும் பொழுது ஆண்டவர் யோபுக்கு 3 மிருகங்களை காட்டுகிறார். அந்த 3 மிருகங்கள் அந்த யோபு 39ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல அந்த 3 மிருகங்கள் எப்படின்னா, WWW, உங்களுக்கு புரிதலுக்காக அதை சொல்றேன். முதலாவது ஆண்டவர் யோபுக்கு காட்டுறாரு வைல்டு டாங்கி, காட்டு கழுதை. அந்த காட்டு கழுதையை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு,
என்ன சொல்றாருன்னா, அந்த காட்டு கழுதையானது அந்த காட்டு கழுதைக்கு எந்த டைரக்ஷன்ல போணும்ங்கிற இதே தெரியாது அந்த கழுதைக்கு. அதற்கு லக்கே கிடையாது. இங்கேயும் அங்கேயும் ஓடுமே ஒழிஞ்சு, பட்டணத்துல எங்க நடந்தாலும் சரி, அதற்கு கவலையே கிடையாது. ஏன்னா, அதை ஓட்டுகிறவன் ஒருவனுமே இல்லை. அது இஷ்டத்துக்கு ஓடும், காட்டுக்கழுத. அதுபோல காட்டுக்கழுதைக்கும் டைரக்ஷனே இருக்காது. அதற்கென்று ஒரு லக்கு இருக்காது. இச்சையாய் தன் இஷ்டத்துக்கு திரியும். அதே போல தான் இன்றைக்கு ஏராளமான விசுவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் அநேக நேரத்துல இப்படித்தான் செயல்படுகிறார்கள். ஆண்டவர்ட்ட போய் யாருமே விசுவாசிகள் கேட்பது கிடையாது. காட்டுக்கழுத போல சபைக்கு போறாங்க. எதற்கு போகிறார்கள்னே தெரியாது. லக்கு கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நான் உம்மிடத்துல வர்றது என்னை திருப்திப்படுத்திக் கொள்ளவா? இல்ல என்னுடைய டிசையர், என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றிக் கொள்ள நான் வர்றேனா? இந்த காட்டு கழுதையைப் போல எந்த டைரக்ஷனும் இல்லாம நான் தெரிகிறேனா? எத குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க. 2வது ஆண்டவர் யோபுக்கு சொல்றாரு, காண்டாமிருகம். ஆங்கிலத்திலே அதற்கு காண்டாமிருகம் என்று பெயர். ஆனா தமிழ்ல நீங்க படிச்சீங்கன்னா, அதுக்கு பெயர் காட்டு எருமை. இந்த காட்டு எருமை எப்படிப்பட்டதுன்னா, இந்த காட்டு எருமை மிகுந்த பலன் உண்டு. மிகுந்த பலன், ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இந்த காட்டு எருமைகளுக்கு நல்ல வல்லமை இருக்கும், பலன் இருக்கும். ஆனால் ராத்தங்காது. யாரோடும் சேர்ந்து போயி வேலை செய்யாது. அத வேலை செய்ய வைக்க முடியாது. அதை எடுத்துட்டு போய் உழ முடியாது. ஆல்ரெடி உழுதத சமப்படுத்த முடியாது. சரி, சமப்படுத்தி அத பரம்படிக்கவும் முடியாது. அந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா வரிசையா வரும். ஒரு வேளையும் அந்த காட்டு கழுதைய என்ன செய்ய முடியாது? காட்டு எருமைய வாங்க முடியாது. சரி, ஒண்ணுமே பண்ணல. நல்ல பலன் இருக்குது. தோட்டத்துல தானியங்கள் விளைந்து அறுத்து வச்சிருக்கிறாங்க. அதையாவது கொண்டு வந்து வீட்ல சேர்க்குமா? ஏன்னா நல்ல பலன் இருக்கே அப்டின்னா, அதற்கும் அது ஒத்துழைக்காது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படித்தான் இருக்காங்க. சில விசுவாசிகள் நல்ல மிகுந்த வல்லமை உடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் யாரோடும் சேர்ந்து ஊழியம் செய்ய மாட்டாங்க. சில விசுவாசிகள்லாம் சொல்றாங்க, சபைக்கு வரும்பொழுது வேதனையா இருக்கும். அந்த விசுவாசி வந்தா நான் சபைக்கு வரமாட்டேன். இன்னொருவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. எப்படி இந்த காட்டெருமை இன்னொரு எருமையோடு சேர்ந்து உழ முடியாதோ, அதே போல இவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க? பண்ண மாட்டாங்க. பலன் இருக்கும். எப்படி அந்த காட்டு எருமை உழவும் முடியாது, பரம்படிக்கவும் முடியாது. ஒரு வேளையும் அந்த இத வாங்க முடியாது. பலம் இருக்கும். அநேக விசுவாசிகள் சபையில நல்ல பலன் இருக்கும், புத்தி இருக்கும். பயன்படுத்த மாட்டார்கள். உலகத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. உலகத்துக்கு அநேக பணத்தை செலவழிப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று செலவழிக்க மாட்டாங்க. அறுவடையை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கவாவது ஏதாவது செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்டு சில ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்தா கூட அவங்கள லீட் பண்ண கூட மாட்டாங்க. ஆண்டவர் நம்மை வெறும் கையாய் வர அனுமதிக்கிறதில்ல. நம்மை கொண்டு தம்முடைய களஞ்சியத்தை நிரப்ப விரும்புகிறார். பணத்தையும் பதவியும் எதுக்கெல்லாமோ செலவழிக்கிறோம். ஆனால், கர்த்தருக்கு ஏதாவது ஒரு நன்மையை கொண்டு வர வேண்டும் என்று,
நம்ம ஒரு நாள் நினைக்கிறது இல்ல. ஆனா யோபுக்கு ஆண்டவர் இந்த 2 மிருகங்களை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, 3வது ஒரு கழுதையை குதிரையை காட்டுகிறார். அதோட நிக்கல. அந்த 19 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அதிலே யுத்த குதிரை என்று ஒன்றை காட்டுகிறார். வார் ஹார்ஸ். அந்த வசனம் சொல்லுகிறது, "குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அது எக்காளம் தொனிக்கும் பொழுது, அது நிகி என்று கனைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவனின் ஆர்ப்பரிப்பையும் சேனையின் ஆரவாரத்தையும் தூரத்திலே மோப்ப முடிக்குமா." ஆண்டவர் சொல்றாரு, "நீ வந்து டோன்ட் பி எ வைல்ட் டாங்கி, டோன்ட் பி எ வைல்டு ஆக்ஸ், பட் பி எ வார் ஹார்ஸ்." நீ ஒரு யுத்த குதிரையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யுத்த குதிரை எப்படின்னா, அந்த யுத்த குதிரைக்கு பலன் அதிகமா இருக்கும். பலன் இருக்கும் பொழுது, தூரத்துல யுத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து மோப்பம் புடிச்சிரும். மோப்பம் புடிச்ச உடனே தன்னுடைய கால்களை தரையில என்ன செய்யும்? சுரண்டி, சுரண்டி தரையில என்ன செய்யும்? பள்ளத்தை தோண்டும். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த தன்னுடைய கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு பின்னாடி உட்கார்ந்திருக்கான்ல, தன்னுடைய எஜமான்ட்ட சொல்லும், "தூரத்துல யுத்தத்துக்கு எதிரி வந்து விட்டான். அவனை போய் அட்டாக் பண்றதுக்கு நான் ரெடி. உன்னுடைய கட்டளைக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரெடியா இருக்கேன். நீர் சொல்லும். இப்பயே நான் போறேன்." பார்வை நேரா இருக்கும். பெலன் இருக்கும். ரெடின்னு சொல்லும். நான் அவைலபிள்ன்னு சொல்லும். ஆனா முன்னாடி போகாது. ஏன்னா வழி நடத்த பின்னாடி ரைடர் ஒருத்தர் உண்டு. அதற்கு தெரியும். அவனுடைய சத்தத்திற்காக அந்த யுத்த குதிரை காத்திருக்கும். அதை ஓட்டுகிறவனுக்கு அந்த இடத்துக்கு அந்த ஓட்டுகிறவன் சொல்லுகிற சத்தத்திற்காக அது காத்திருக்கும். இந்த கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, உன் பாவத்த மன்னிச்சுட்டேன். உன்னுடைய தோஷத்தை எல்லாம் நான் குணமாக்கிட்டேன். நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய சபைக்குள்ள நீ வந்துட்ட. இப்ப நீ தினமும் போய் ஆராதிக்கிற, ஆராதனை செய்யற, ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் பாடுற. ஆனா நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன். எப்படி அந்த யுத்த குதிரை தன்னுடைய எஜமானின் வார்த்தைக்காக காத்திருந்து யுத்தத்திற்கு ரெடியா இருக்குதோ, அதே போல நான் உன் மேல உட்கார்ந்து அந்த கடிவாளத்தை என்னுடைய கையில பிடித்து உன்னை நடத்துவதற்கு, உன் மேல கண் வைத்து உன்னை நான் ஆலோசனை சொல்லுவதற்கு நீ இடம் கொடுப்பாயா? நீ சொல்ல மாட்டாயா, ஆண்டவரே என்னுடைய ஸ்ட்ரென்த் இஸ் அவைலபிள், என் டைம் ஆல்சோ அவைலபிள், என்னுடைய டேலண்ட் அவைலபிள், என்னுடைய சோர்ஸ் எல்லாம் அவைலபிள், நான் ரெடியா இருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு போதிங்க, நீங்க எனக்கு காட்டுற வழியில நான் நடக்கிறேன், உம்முடைய கண்களை என் மேல் வைத்து எனக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க, உம்முடைய ஆலோசனைப்படி நான் நடக்கிறேன். அநேக நேரங்கள்ல சபையில நாம பாடுறோம், ஃபாதர் பெர்க்மன்ஸோட பாட்டு, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவர் என்று ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தை பாடுகிறோம். ஆனா அத வாழ்க்கையில அனுபவிக்கிறோமா? நல்ல பவர் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், உன்கிட்ட உன்னுடைய சத்தத்தை எனக்கு காட்டு. தூரத்துல வருகிற யுத்தத்தை நீ மோப்பம் பிடிச்சிட்ட, எனக்கு நல்லாவே தெரியும். நீ யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிற. ஆனா என்னுடைய சத்தத்திற்கு நீ வெயிட் பண்றியா? நீங்கள் ஒரு யுத்த குதிரையாக இருந்தால், வரப்போகிற நாட்களில் நடக்க போற போராட்டமான காரியங்களை உங்களுக்கு முன்னதாகவே தெரிய வரும். முன்னாடி நடக்கப் போகிற காரியங்கள் உங்களை தெரியலன்னா, உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். வேதத்துல பிலேயாம் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கண்கள் பொருள் மேலேயே இருந்தது. அவன் கழுதையில ஏறி போறான். போகும் பொழுது அந்த கழுதையில போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்பாக தேவதூதன் உருவின பட்டயத்தோட அங்க நிக்கிறான். அங்க நிக்கிறத அந்த கழுதை பார்த்துருச்சு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி பார்க்கல.
எவ்வளவு பரிதாபம் பாருங்க. தீர்க்கதரிசி. இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் நம்மிடத்துல அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் உண்டு. கழுதைக்கு கண்ணு தெரியுது. கழுதைக்கு நல்லா பாக்குது. உருவின பட்டயத்தோட ஒருத்தன் நிக்கிறான். போக மாட்டேன்து. இந்த மேல உட்கார்ந்திருக்கிற தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் தேவனிடத்துல அப்பப்போ போய் பேசுகிற ஆள். ஆனா அந்த குதிரை, அந்த கழுதை ஏன் போகலன்னு தெரியல. அந்த கழுதைய போட்டு அடிக்கிறான். அந்த கழுதை தேவதூதனை பார்த்துவிட்டு ஒரு ஓரமா போயி தேய்க்குது, அடிக்கிறான். அப்புறம் முன்னாடி பார்த்தா ஒரு குறுகலான சந்து வழியாக போக வேண்டியிருக்கிறது. மறுபடியும் அந்த கழுதை பாக்குது. அதுலயாவது போயிரலான்னு பார்த்தா, அங்கேயும் தேவதூதன் உருவின பட்டயத்தோட வந்து நிக்கிறான். கழுதை பாத்துருச்சு. இப்ப போனா எஜமான் மேல வெட்டு விழுந்துரும். எஜமான் வெட்டு விழாதபடிக்கு போகாம அந்த கழுதை அங்கேயே படுத்து விட்டது. அப்பவும் அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த தேவதூதன் உருவின பட்டயத்தோட நிக்கிற தேவதூதனை அந்த தீர்க்கதரிசி பார்க்கல. ஆண்டவரோடு பேசுகிற ஆள். அப்பவும் கழுதையை போட்டு அடிக்கிறான். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த கழுதையின் வாயை திறந்தார். நல்லா கவனிங்க. அநேக நேரங்கள்ல நம்முடைய நடக்கையை, நம்முடைய ஓட்டத்தை, நம்முடைய பாதையை ஆண்டவரே மறிக்கும் பொழுது நமக்கு தெரியாம போயிரும். நம்முடைய ஸ்பீடு குறையும் பொழுது நமக்கு தெரியாம போயிரும். ஆண்டவர் தடுப்பதை நாம பார்க்காமல் நம்மை தடுக்கிற கழுதைய போட்டு நம்ம அடிப்போம். ஏன்னா நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை யார் மேலேயே காட்டி அநேகர் தங்களுக்கு பெரிய தண்டனையை வாங்கி கொண்டவர்கள் உண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த கழுதைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க நீங்க. நீங்கள் எவ்வளவு மறைவான பாவத்துல இருந்தாலும், எவ்வளவு ரகசிய பாவங்கள் உங்களை அணு அணுவாக கொன்னுகிட்டு இருந்தாலும், அந்த தோஷத்திலிருந்து என்னால விடுபட முடியாமல் நீங்க இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட இந்த தாவீதின் சங்கீதத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை நீங்க கடைசி காலமா இருக்கிறதுனால, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. மறைவான பாவங்களுக்கு வச்சுக்கிட்டு சபைக்கு போறது, குற்ற உணர்விலேயே வாழ்றது, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு, அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டா, நீங்க நன்கு மகிழ முடியும். ஆண்டவர்ட்ட போய் சொல்லலாம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க. என் பாவத்தின் தோஷத்தையும் மன்னிச்சிட்டீங்க. இப்ப இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக பாட முடியும். ஆனால் அதோட நீங்க நின்று விடாம, அந்த பாட்டிலேயே உங்களுடைய கண்கள் இருக்காம, ஆண்டவர்ட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கையில என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னை நடத்துங்க. நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. நீங்க சொல்ற வழியில நான் நடத்துறேன். இது மட்டும் என்னுடைய வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் தாவீதுக்கு அதைத்தான் சொன்னாரு. இந்த வசனங்கள் எல்லாம் அவன் எழுதும் பொழுது, நான் எழுதிக்கிட்டே வருவாரு. கடைசியா எழுதும் பொழுது, முடிக்கும் பொழுது, கடைசி வசனத்தில் தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. என் பாவத்தின் தோஷத்தையும் மன்னிச்சிட்டாரு. இப்ப நானு ஆண்டவருடைய பாதுகாப்பை நான் உணர்றேன். இப்ப என்னால ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தை என்னால பாட முடியும். அநேக பாடல்கள் எனக்கு வருது. அநேக சங்கீதங்கள் நான் எழுதுறேன். ஆனாலும் நான் தனியாக போய் எழுத மாட்டேன். மற்ற நீதிமான்களோடு இணைந்து ன் அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை பாட வாருங்கள் சொல்லி, கடைசி வசனத்துல அவர் சொல்றாரு, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்க. செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் சொல்லி தாவீது சொல்றான். அந்த நீதிமான்களோடு சேர்ந்து இணைந்து ரட்சிப்பின் சங்கீதத்தை பாடுகிற அந்த இடத்துக்கு பெயர் தான் சபை.
கழுவப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து கழுவப்பட்டவர்கள், பாவத்தின் தோஷத்திலிருந்து மீண்டு வந்தவர்கள், இணைந்து வந்து மகிழ்ந்து செம்மையான இருதயம் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆனந்தம் முழக்கமிட்டு பாடுகிற இடம்தான் சபை. குற்ற உணர்வோடு அல்ல, மறைவான பாவத்தோடு அல்ல. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லிக்கிட்டு போய் பாடுகிற இடம் சபை அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அநேகம் பேர் இந்த வசனத்தை தவறா யூஸ் பண்றாங்க. தவறு. தாவீது சொல்லியிருக்கலாம், நான் ஒரு முறை தானே விழுந்தேன், ஒரு முறை தானே பண்ணுனேன், என் வாழ்க்கையில ஒரே 2 வருட போராட்டம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அப்படிப்பட்ட சபைக்கு நாம போய்கிட்டு இருக்கிறோம். கழுவப்பட்டவர்கள், நீதிமான்கள் இணைந்து தேவனை துதிக்கிற உத்தம இருதயத்தோடு, கழுவப்பட்ட பாதுகாப்பை உணர்கிற, பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயத்தோடு பரிசுத்தமாய் போய் ஆண்டவரை துதிக்கிற இடம்தான் சபை. அந்த சபையோடு இணைந்து நீங்க போகிற சபையில, உங்கள் சபையில, உங்கள் பாஸ்டருக்கு கீழே அந்த சபையோடு இணைந்து நீங்க செயல்பட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கெஞ்சி கேட்கிறது என்ன தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். உன் மேல கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன். நீ என்னுடைய ஆலோசனை கேட்டு நடப்பாயா? எனக்கு இடம் கொடுப்பாயா? நான் உன்னை நடத்த, நான் உன்னை போதிக்க, உன்மேல் என்னுடைய கண்களை வைக்க நீ இடம் கொடுப்பாயா? இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. எல்லாரும் விட்டு கொடுத்து, மறைமான பாவங்கள் எது இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பாவங்கள் எது இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட போய் ஓப்பனா அறிக்கையிடுங்க. யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஆண்டவர்கிட்ட சொல்லி அவருடைய மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக இந்த வருஷத்துல நம்ம கடந்து போகணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அவரை சந்திக்க ஆயத்தமா இருங்க. குற்ற உணர்வோட போய் நின்றாதீங்க, கைவிடப்பட்டு விடுவீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நம்மை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ராத்திரி வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், மகன் மூலமாய் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளவு பாடுகள் ஆண்டவரே, அவன் துன்பத்தின் வழியாய், போராட்டத்தின் வழியாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவத்தின் வழியாய் கடந்து சென்றாலும் ஆண்டவரே, இந்த நாளிலே அவனை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே இப்படியாய் நீர் மாற்றி ஆண்டவரே இந்த நாளிலே ஆழமான ஆண்டவரே கர்த்தாவே தாவீதை குறித்து கர்த்தர் இந்த நாளில் அறியும்படியாய் எங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளான மனக்கண்களை கர்த்தர் திறந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில சத்துருவானவன் அநேக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் மனிதர்களை கர்த்தாவே வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, 70 தரம் இருந்தாலும் ஆண்டவரை மன்னிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் நீர் ஆண்டவரை திட்டமும் தெளிவுமாய் மகன் மூலமாய் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தாவே நீர் எப்படியாய் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடுத்தீரோ அதே போல இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டுல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்துல என்னென்ன காரியங்கள் இருதயத்துல ஆண்டவரே மறைமுகமாய் ஆண்டவரே கர்த்தாவே வெளியே சொல்ல முடியாமல் ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் அறிக்கையிடாமல் இருக்க காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், பாவங்கள், குற்றங்கள்லாம் ஒரு விஷயம் இந்த நாளிலே நீர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த 2025ஆம் ஆண்டுல பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் கர்த்தர் வித்தியாசமாய் நடத்தும்படியாய் செபிக்கிறேங்க. தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தாவே ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் பாவமா, கோபத்தினால செய்கிறதெல்லாம் பாவமான்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே தாவே அதை பூசி மொழிகி ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படி அல்லப்பா, அந்த நாளிலே திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவரே தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நாள் அறிந்து கொண்டோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் சத்தியத்தின்படி கர்த்தர் வழிநடத்தும்படி
செய்யும்படியாய் செபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய பாதையில, ஊழிய பாதையில, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நாங்கள் செம்மையாய் ஓட, உண்மை உத்தமமாய் ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் ஜெயமுள்ள ஆண்டவரே வாழ்க்கை வாழ எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு நாள் எங்களை உள்ளங்கையில வரைந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு இந்த கூகுள் மீட்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் ஊழியக்காரர் மேலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளங்கையில வரைந்து ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மேல ஆண்டவரை நீ கண் வைத்து ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வழி நடத்துங்கப்பா. நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று பக்தன் பாடினது போல ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா உங்களுடைய கண்ணை வைத்து உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து அற்புதமாய் வழி நடத்துங்கப்பா. கடைசி வசனத்துல தாவீது சொன்னது போல ஆண்டவரே நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே எங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்க முடிந்த வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மிலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே சோத்திரம் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இந்த நாள்ல கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்பா. ஆவிக்குரிய ஜீவியத்துல நாங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் ஜெயமாய் வழிநடத்த ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் சபைகளில எங்கள் கொடுக்கப்பட்ட ஊழியத்துல கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே செம்மையான இருதயத்தை இந்த ராத்திரிகள் எங்களுக்கு கற்றலின்படி ஆட்சேபிக்கிறோம்பா. குற்றம் குறைகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் இந்த ஆண்டின் முதல் செய்தி என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்நாள் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் எங்கள் வருகை வரைக்கும் இந்த வார்த்தையின்படி எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு போதகர்களுக்காய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த செய்தி தேவனுடைய வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் அப்பா. எல்லா குற்றம் குறைகள் மீறுதலை மன்னித்து கர்த்தர் ஜெயமாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென் ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் விசேஷமா இந்த கூகுள் மீட்ல கலந்து கொண்டதான ஒவ்வொருவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். Praise the Lord, ஐயா. Okay, praise the Lord, praise the Lord. Thank you so much everyone. ஐயா, praise the Lord. வருஷத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. தேங்க்யூ பாஸ்டர்மா.